விசிக கட்சி என்ன சும்மா டீ பன் கொடுத்து நீங்க சால்வ் பண்ற ஒரு கட்சியா? 234 தொகுதியில் நிக்க முடியும்னு சொல்லிட்டு 2 தொகுதி கொடுக்கும் நிலை ஏற்பட்டாலுமே கூட அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா அதுக்காக கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டோம் அப்படின்றதுல உறுதியா இருக்காரு இல்லையா? சங்கத்தமிழை பொறுத்த வரைக்கும் ஐயோ அவன் இப்படி நடப்பானோ இவன் இப்படி நடப்பானோ இல்ல அவர்கள் ஏதாவது நினைப்பார்களோ அப்படின்னா பேச மாட்டேன். சங்கத்தமிழை என்னோட இது என்னன்னா மனதில் உள்ளதை உள்ளபடி பகவான் புத்துடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆட்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். இன்னைக்கு வாங்க இப்படி பிரதாப் தம்பி, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் முகாம் இருக்கிற கட்சி திமுக, அதிமுக அடுத்து எந்த கட்சி? விசிக 6 சீட்டுப்பா, அவங்களுக்கு 6 சீட்டுப்பா, இவங்களுக்கு 6 சீட்டுப்பா அப்படின்னு எங்க கதையை முடிச்சு போடுறாங்க. தொண்டை முறை எனக்கு தான் போன் பண்றேன், உன்னைத்தானே அவர் இளைஞரணி செயலாளர் வச்சிருக்காரு, நீ வாயை திறந்து பேச மாட்டியா அப்படின்னு கேட்கறாங்க. காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறீங்களோ அத்தனை சீட்டு விடுதலை சிறுத்தை கொடுத்துருங்க. காங்கிரஸ் கட்சியில் எவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன இருக்காங்கன்றதை நான் மக்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன். 2 சீட்டா 3 சீட்டா 4 சீட்டா 6 சீட்டா அப்படின்னு அவர்கள் பகடைக்காயை போல எங்களை கேட்கலாம், எங்களை அசிங்கப்படுத்தலாம், எங்களை நோக வைக்கலாம், எல்லாமே செய்யறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்க ஒரு பெரிய அண்ணன், அவங்க தலைமையில் அது இயங்குதுல. 234 தொகுதியிலையும் போட்டி போடுவதற்கான அனைத்து தகுதியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. 6 சீட்டை நாங்கள் முதல்ல வாங்கினா, நாங்கள் 2011 10 சீட்டு வாங்கி 2 ஆளுங்க. ஆமா, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் காலத்திலே நாங்கள் 10 சீட்டு வாங்கின ஆளுங்க. ஆமா, அப்புறம் அதில் ரொம்ப கெஞ்சி கதிரி கூத்தாடி திமுக ஐபிஐக்கெல்லாம் வந்திருக்குங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டாக இருக்கிறாங்க, கொஞ்சம் கோச்சுக்கிறாம நீங்கள் 6 சீட்டை வாங்கிக்கிறீங்க அப்படின்னு. சரி போனால் போயிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் வாங்கினேன். ஆனால் விடுதலை சிறுத்தை இளைஞரணி அப்போ ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடுமையான நாங்கள் போராட்டத்தையும் நடத்தினோம். விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விசிக கட்சி என்ன சும்மா டீ பன் கொடுத்து நீங்க சால்வ் பண்ற ஒரு கட்சியா? 234 தொகுதியில் நிக்க முடியும்னு சொல்லிட்டு விசிக விருதுல வழங்குவதால சொல்றாரு. இன்னைக்கு காலையில கேட்கறாங்க 2 தொகுதி கூட கொடுத்தா நிப்பீங்களான்னு போது 2 தொகுதி கொடுக்கும் நிலை ஏற்பட்டாலுமே கூட அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா அதுக்காக கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டோம் அப்படின்றதுல உறுதியா இருக்காரு இல்லையா? இந்த 2 விதமான பதில்கள் நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? தலைவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது நாங்கள் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் நாங்கள் பயணிக்கிறோம், சிறப்பாக பயணிக்கிறோம். ஏறக்குறைய நாங்கள் பயணித்த பிறகுதான் சட்டமன்றத்திலும் சரி, பாராளுமன்றத்திலும் சரி, உள்ளாட்சி தேர்தலிலும் சரி தொடர் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இன்னைக்கு மதச்சார்பற்ற அந்த கோட்பாட்டை கூட்டணி இருக்கிற சில கட்சி கூட மறந்து போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் மதச்சார்பின்மையை காப்பாற்றுவோம் அப்படின்றதுல ஒரு பெரிய பேரை நடத்தி முடிச்சிருக்கிறோம். செக்குலரிசம்ன்ற பேரில், சரிங்களா? அதளவுக்கு நாங்கள் கொள்கை சார்ந்த ஒரு கட்சி அப்படின்றத தமிழகத்தில் யாருக்கு தெரியலையோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியும், சரிங்களா? இப்போ இப்போ என்னன்னா, கடந்த முறை 6 சீட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு. 6 சீட்டை நாங்கள் முதல்ல வாங்கினா, நாங்கள் 2011 10 சீட்டு வாங்கி 2 ஆளுங்க. ஆமா, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் காலத்திலே நாங்கள் 10 சீட்டு வாங்கின ஆளுங்க. ஆமா. அப்புறம் அதில் ரொம்ப கெஞ்சி கதிரி கூத்தாடி திமுக ஐபிஐக்கெல்லாம் வந்திருக்குங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டாக இருக்கிறாங்க, கொஞ்சம் கோச்சுக்கிறாம நீங்கள் 6 சீட்டை வாங்கிக்கிறீங்க அப்படின்னு. சரி போனால் போயிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் வாங்கினேன். ஆனால் விடுதலை சிறுத்தை இளைஞரணி அப்போ ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடுமையான நாங்கள் போராட்டத்தையும் நடத்தினோம். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் போகக்கூடாது, கையெழுத்துலாம் போடக்கூடாது அங்கே போய் அப்படின்னு. 6 சீட்டு அப்போ. அப்புறம் எங்கள் தலைவர் எங்களை சமாதானப்படுத்திட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பார்த்துக்குறோம்ப்பா இப்போதைக்கு கேட்குறாங்க. நான் சொன்னேன், அட்லீஸ்ட் ஒரு 7 சீட்டாச்சும் வாங்கினேன், 7 சீட்டில் வெற்றி பண்ணால் கட்சியாவது அங்கீகாரம் அடையும் அப்படின்ற மாதிரி. நான் மட்டுமல்ல, கட்சியில் இருக்கிற கட்சியை உண்மையாக நேசிக்கக்கூடிய அனைத்து தோழர்களுமே போராடணும். இப்போ தலைவர் எல்லாம் பேசி முடிச்சுட்டு பார்த்துக்குறோம்பா, கவலைப்படாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டு வெளியில் டயலாக், சரியான டயலாக் அப்பயே பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லிப்பாருன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பூனா ஒப்பந்தத்தில் எப்படி கையெழுத்திட்டாரோ அதே மன வழியோடு தான் கையெழுத்திட்டேன்னு பேசினார். அது எங்க அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடியே. யதார்த்தத்தை சொல்றேன். அவ்வளவு கொஞ்சம் கடுமையான ஒரு சூழ்நிலையிலிருந்து வளர்ந்து அந்த பொறுமையின் காரணமாக அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் 2 சீட்டுகளுமே நாங்கள் வெற்றி பெற்று நாங்கள் கட்சி அங்கீகாரம் அடைந்தோம். அந்த கேப்பு தான் டிஃப்ரெண்டே தவிர இலக்கை, அதாவது தற்காலிகமான இலக்கை, தற்காலிகமான வெற்றியை அந்த காலகட்டத்தில் பெற்றோம் என்று சொல்வதற்காக இவ்வளவு கருத்து. இப்போ நீ கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன். 2 சீட்டா 3 சீட்டா 4 சீட்டா 6 சீட்டா அப்படின்னு அவர்கள் பகடைக்காயை போல எங்களை கேட்கலாம், எங்களை அசிங்கப்படுத்தலாம், எங்களை நோக வைக்கலாம், எல்லாமே செய்யறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்க ஒரு பெரிய அண்ணன், அவங்க தலைமையில் அது இயங்குதுல. ஆனால் அந்த வேலையெல்லாம் செய்யலாம். அதனாலதான் எங்கள் தலைவர் சொல்றாரு, 234 தொகுதியிலையும்
போட்டி போடுவதற்கான அனைத்து தகுதியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. யாருகிட்ட சொல்றாரு? யாருகிட்ட பொது சொல்றாரு? மக்களிடம் சொல்லுகிறோம், இல்லண்ணே, எங்கள் தொண்டரிடம் சொல்லுகிறோம். டீ பண்ணு கொடுத்து ஏமாத்திலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த டீ பண்ணு யாரு கொடுக்குறது? ஏங்க சின்ன குழந்தைய கூட தெரியும் டீ பண்ணு வந்து யார்கிட்ட சொல்லுவாங்க? யாரையாவது பார்த்து தம்பி நீங்க வர வச்சுக்க, தம்பி ரொம்ப நல்லா கேள்வி கேட்குற தம்பி, சூப்பர் தம்பி அப்படின்ட்டு நம்ம பேட்டியை கொடுக்காம உனக்கு அனுப்பிவிட்டுன்னு வச்சுக்கோ, டீயை பண்ணையும் கொடுத்து விட்டு அது உனக்கு சரியா? நீங்க அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அது அவமதிக்கிறீங்க, அதைத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இன்னொன்று எதுக்கு சொல்ல விரும்பும் பிரதர், சங்கத்தமிழை பொறுத்த வரைக்கும் ஐயோ அவன் இப்படி நடப்பானோ இவன் இப்படி நடப்பானோ இல்லை அவர்கள் ஏதாவது நினைப்பார்களோ அப்படிலாம் பேச மாட்டேன். சங்கத்தமிழை வந்து என்னோட இது என்னன்னா, மனதில் உள்ளதை உள்ளபடி பகவான் புத்தருடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆட்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். இன்னைக்கு வாங்க தம்பி பிரதாப் தம்பி, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் முகாம் இருக்கிற கட்சி திமுக, அதிமுக அடுத்து எந்த கட்சி? விசிகா. மனச்சாட்சி தொட்டு பேசணும், உண்மையதான். இது வந்து சர்ச்சையாகுங்க. யார் அண்ணன் காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரந்தி அண்ணன் வருத்தப்படக்கூடாது, கம்யூனிஸ்ட் தலைவர் வருத்தப்படக்கூடாது, அதே மாதிரி இன்னொரு கம்யூனிஸ்ட் தலைவர் வருத்தப்படக்கூடாது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வருத்தப்படக்கூடாது. நான் யதார்த்தத்தை பேசக்கூடியவன், உண்மையை பேசக்கூடியவன். அது மனசு நோகுச்சுன்னா சங்கத்தமிழன் பொறுப்பு இல்லை. இன்னைக்கு நாங்க இவ்வளவு இருக்கிறோம்ல, இந்த திமுக என்ன செய்யும்னா, திமுக அது தலைவர் ஸ்டாலின் இல்லை, திமுக இருக்க ஒரு சில தலைவர்கள் அவங்க எல்லாம் ஓகே திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகாவுக்கு 6 சீட்டுப்பா, அவங்களுக்கு 6 சீட்டுப்பா, இவங்களுக்கு 6 சீட்டுப்பா அப்படின்னு எங்க கதையை முடிச்சு போடுறாங்க. யதார்த்தமான மேட்டர். நான் வந்து யாரும் வம்புக்கு இருக்கிறதுக்கோ பேசல. இது யாருடைய வழின்னா, இது தொண்டையுடைய வழி. தொண்டை முறை எனக்கு தான் போன் பண்றேன், உன்னைத்தானே அவர் இளைஞரணி செயலாளர் வச்சிருக்கிறாரு, நீ வாயை திறந்து பேச மாட்டியா அப்படின்னு கேட்கிறாங்க. அதனால பேசுறதுனால தயவு செய்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறீங்களோ அத்தனை சீட்டு விடுதலை சிறுத்தை கொடுத்துருங்க. வந்து ஒன்றும் ஒரு நகைச்சுவையோ இல்லை வந்து நக்கல் பண்ற மாதிரியோ அதுவோ இதுவோ எதுவுமே இல்லை, ஒரு யதார்த்தமான உண்மை சொல்றேன். ஏன்னா காங்கிரஸில் வந்து அது ஒரு தேசிய கட்சி, ஐயா ராகுல் காந்தி இருக்கிறாரு, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு வந்து செக்குலரிசம் சொல்லாடலை வந்து அம்பேத்கர் கொடுத்திருந்தாலும் அந்த காலத்தில் அதுக்காக போராடியது காங்கிரஸ் கட்சி. ஆனால் நிகழ்காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன இருக்காங்கன்றதை நான் மக்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன். சரிங்களா? எது தீர்மானிக்கும்னா, இப்போ வந்து நான் படிச்சிருக்கேன், எங்கள் புத்தகம் புரட்சி அம்பேத்கர் புத்தகத்தில் 37 தொகுப்பையும் படிச்சிருக்கிறேன், அமைப்பத்தின புத்தகத்தை படிச்சிருக்கிறேன், மார்க்ஸ் கேபிட்டல் படிச்சிருக்கிறேன். அதனால தைரியமா எங்க போனா இன்டர்வியூ நான் பேச முடியுது. நீ என்ன கேள்வி நான் பேசுறோம்ல, அதுக்கு என்ன தெரியும்னா உள்ள இருக்கு சரக்கு இருக்கு. சரக்குன்னா வந்து சரக்கு மிடுக்குன்னு அதை வம்பெடுத்து விட்டுறாதீங்க, அந்த சரக்கு இல்ல. இது என்ன சரக்குன்னா சட்டியில இருந்தாவே அகப்பைக்கு வரும், புரியுதா? அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாநாடு அப்படின்னா நான் கேட்கிறேன், எந்த கூட்டணி கட்சி கேட்கல, எதிர்கட்சி கூட கேட்கிறேன். இன்னைக்கு வந்து எங்க மதுரையில வந்து கொண்டாந்தாங்க முருகன் மாநாடு அப்படின்னாங்க. நீங்க எல் முருகன் இல்ல, அவன் முருக கடவுளுக்கு நினைச்சு போட்டாங்க, ரைட்டா? ஆனா என்னாச்சு? எல்லாம் குவார்டர், எல்லாருக்கும் 500 1000 ஆளு மண்டைக்கு சேரில இருந்து வர்றவனுக்கு 500, சேரி இல்லாம ஊர்ல இருந்து வர்றவனுக்கு 1000. ஃபுல் ரெக்கார்டு இருக்குல்ல நம்ம எல்லா மாநாடுமே அப்படிதான் நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியுமே அப்படிதான் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு விசிகா, விஜய் கட்சி, நாம் தமிழர் 3 கட்சியை தவிர மீது எல்லா கட்சியிலுமே திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, எந்த கட்சி இந்த கட்சி எல்லா கட்சியிலுமே வந்து கோட்டு காசு கொடுத்தா தான் வராங்க. அதனால இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்ப ஒரு தேர்தலில் அது ஏடிமிக்கல அம்மா ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அங்க இருக்கிற தலித்துகள் கரெக்டா அனைத்துமே எங்க தலைவரை வந்து ஏற்றுக்கொள்றாங்க. இப்போ அதிமுக விசிகால ஜாயின் பண்ணிட்டாங்க. எல்லாம் அதிமுக இருக்கிற அனைத்து தலித்து இளைஞர்களும் தலித்து மக்களும் திமுகவை விட அதிமுக தலித்து ஓட்டு அதிகம். ஆமா, அந்த ஓட்டு பூரா எங்க தலைவன் பின்னாடி வந்துருச்சு. இப்ப கரண்ட் ரிப்போர்ட். அது மட்டும் இல்ல, கடை சட்டமன்ற தேர்தல் அதை வலியுறுத்துகிறது. ஏன்னா நாங்க எங்கெங்க அடர்த்தியா இருக்கிறோம், நாங்கன்னா எங்க பறையர்கள், அதனால விளக்கம் உங்களுக்கு சொல்றேன், புரியுதா? சும்மா மண்டையாட்டிட்டு இருக்க கூடாது. அவங்க பூரா எங்கெங்க அதிகமா இருக்காங்களோ அங்க பூரா பயங்கரமான வெற்றி, அதிகமான லீடிங்ல வெற்றி. அப்ப என்னாச்சு, தலைவர் சொல்லிட்டாருன்னா தலித்து ஓட்டுகள் மட்டுமல்ல எல்லா ஓட்டுகளும் வந்து குமியுது. அது தலித்து ஓட்டுல குறிப்பா பறையர் ஓட்டு அப்படியே 100க்கு 100 கிடைக்குது, டிரான்ஸ்பர் ஆகுது. அப்படின்னா இவர்கள் தான் வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு சக்தி. அது மட்டுமல்லாமல் இப்ப வந்து இஸ்லாமியர்களை எங்க பக்கத்து தான் வர்றேன். இஸ்லாமியர் பூரா டே மற்ற கட்சியில நம்ம நம்ப முடியாதா, அவங்க எப்பவுமே பல்ட்டி அடிச்சிருவாங்கடா. அதனால விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான் செக்குலரிசம் யாருக்காக நடத்தணும் செக்குலரிசம் இஸ்லாமிய தோழர்களுக்காக தான் வக்பு திருத்த சட்டத்தை வந்து திரும்ப பெறு அப்படின்னு நாங்க சொல்றோம். இஸ்லாமியரே மறந்து போயிட்டான், விடுங்க ரைட் அப்படின்னு அவன் பாட்டுக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அனைத்துமே பாதுகாப்பாருன்னு விட்டாங்க. ஆனா நாங்க தொடர்ந்து இஸ்லாமிய தோழர்களுக்காக, தலித் மக்களுக்காக, அது மட்டுமல்லாமல் ஜனநாயக சக்திகளுக்கு. நீ பெரியார் எங்க இருக்கிற நினைக்கிறீங்க? பெரியார் எங்க இருக்கிறியா? சீமான் முற்றுகையிட போனாங்களா அவங்க தானே? நீ சும்மா நக்கல் பண்றது பிரதர். இந்த காலத்துல நக்கலுக்கு சங்கத்தமிழ் ரெடியா இல்ல. சங்கத்தமிழ் அப்படிலாம் கேட்க கூடாது. வேற எவன்டாவது போய் கேளுங்க. பெரியாரிஸ்டுக்குன்னு ஒரு ஆட்கள் இருக்கு, அவன் பூரா விடுதலை சிறுத்தை வந்துட்டான்.
இல்லைன்னா இப்ப பெரியாரிஸ்ட்லாம் இல்லைன்னு சொல்ல வரீங்க. பெரியாரிஸ்ட் அனைவருமே இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் பின்னால் இருக்கிறார்களா? ரிப்போர்ட் சொல்ல முடியும், அப்படி ஒவ்வொரு எவிடன்ஸ் சொல்ல முடியும். அதுமாதிரி காங்கிரஸ் பழைய தொண்டர் எல்லாருமே விடுதலை சிறுத்தைக்கு வந்துட்டாங்க. எல்லா கட்சியில இருந்தும் விசிகா வந்துட்டாங்க. எல்லாம் விடுதலை சிறுத்தை நோக்கி எல்லாம் வந்துட்டாங்க பிரதர். இது நான் சொல்றது சும்மா போற, ஏன்னா ஒரு நேர்மையான தலைவரா இருக்கிறாரா, உண்மையா பேசுறாரா. இவ்வளவு ஒரு தலைவர் இந்த காலகட்டத்தில் அம்பேத்கருக்கு அடுத்து யாரையுமே பார்க்கலடா. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வாழ்ந்த காலத்துல நம்ம வேடனுக்கு எங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? ஒண்ணும் இல்ல. வேடன் எப்படி எங்களுக்காக மகிழ்ச்சியா எங்க தலைவருக்காக வரப்போறாப்ல ஆகஸ்ட் 17. இன்னொரு தெரியுமா, இன்னொரு சொன்னா அதிர்ச்சி ஆயிருவீங்க. அதிர்ச்சி ஆகாத மக்களே, அதாவது சந்திரசேகர் ஆசாத், உத்தரப்பிரதேஷ் எம்பி, அவரு இப்ப எங்க தலைவரை பாராட்டுறாரு. உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே அம்பேத்கருக்கு பிறகு ஒரு அரும்பெரும் தலைவராக தலைவர் காட்சியளிக்கிறார். காகிதம் இல்லத்துக்கு பிறகு ஒரு அரும்பெரும் தலைவராக காட்சியளிக்கிறார். காமராஜருக்கு பிறகு ஒரு அரும்பெரும் தலைவராக காட்சியளிக்கிறார். கருணாநிதிக்கு பிறகு அது அவங்க இருக்கிறாங்க. இல்லனா இன்னைக்கு அந்த இருக்கிறாங்க. அதுக்கு சொல்லல, நான் உண்மையா சொல்றேன். நீங்க உண்மையா பேசுவீங்க. அவங்க அவங்களுக்குன்னு ஐயா கருணாநிதிக்கு பிறகு அவங்களுக்கு தலைவர் ஸ்டாலின் இருக்காரு. அவங்க அங்க எதுக்காக சொன்னா, கருணாநிதி அவர்கள் நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்கவர், நல்லா சிந்திக்கக்கூடியவர். அந்த ஆற்றல் இதுக்கப்புறம் அந்த ஆற்றல் அதுல 100% டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கு பிறகு பேச்சாற்றல், எழுத்தாற்றல், மக்களிடம் பழகும் பண்பு, பத்திரிகையாளர் சந்திக்கும் போது பேசுகின்ற அந்த ஐக்கு வேல்யூ அனைத்துமே எங்க தலைவருக்கு தான் இருக்குது. ஆக மொத்தம் தமிழகத்துல ஒரு அரும்பெரும் தலைவராக, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து வருகிறார். அந்த மேடையிலே சொல்லிப்பாரு, நீ அதை விட்டுட்டீங்க. அந்த மேடையிலே சொல்லிப்பாரு, என்னமா சொன்னாரு? விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும். இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும். கொடுத்துதான் பாருங்கன்னாரு. முதலமைச்சர் வேட்பாளரா திருமாவர்கள் நிற்க போறாரா? இந்த 2026 இல்லை, 2031. புரியுதா? வர அசம்பிளி இல்லாம அடுத்த அசம்பிளி, ஆமா, வர்ற சட்டமன்ற தேர்தல் இல்லாம அதுக்கு அடுத்தபடியா வர சட்டமன்ற முதலமைச்சர் வேட்பாளராக திரும்ப நிச்சயமா அவர் நிக்க போறதுல நாங்க நிக்க வைப்போம். அதுதானே சொல்றேன், நீங்க நிக்க வச்சாலும் அவர் தானே முதலமைச்சர் வேட்பாளர். அதான் கேட்கிறேன். 2026 இல்லாம 2031 விசிகாவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் டாக்டர் திருமாதானா? அதாவது எப்படின்னா, எங்க தலைவர் ஒரு கோட்பாடு சொல்லுவாருங்க. கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். ஒரு நாள், அந்த ஒரு நாள் எந்த நாள் அப்படின்றத விசிகாவுடைய தொண்டை முடிவு பண்ணக்கூடிய நாள் 2031. அன்னைக்கு திமுக எல்லாம் உங்க கூட்டணிக்கு வருவாங்க. உங்களுக்கு யார் எப்படி வருவார்கள் என்பதை நாங்கள் இப்பொழுது கணிக்க முடியாது. ரைட்டா? ஆனால் 2031 எங்கள் தலைவர் தமிழக முதல்வர் அப்படின்றதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்ல. அதை நோக்கி வெறும் வாய் சவுடால் பேசல, வாய் சவுடால் அடிச்சு போறாள் விடுதலை சிறுத்தைகள். களத்துல வேலை பார்த்துக்கு இருக்கிறோம், களத்துல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி பூத்து கமிட்டிக்கு ஆளுகளை ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்ப வர்ற தேர்தல் எங்களுக்கு ஒரு இது மாதிரி, இடைவேளை மாதிரி, ஒரு கிளைமேக்ஸ் சீனுக்கு முன்னாடி ஒரு இடைவேளை வரும் பார்த்தீங்களா, அது மாதிரியான வேலையில தான் இப்ப செய்யறோம். அந்த பல்ஸ் தான் நாங்கள் பார்க்க போறோம். இதுல எப்படி பார்த்துக்கிட்டு 2031 நாங்கள் எங்கள் தலைவரே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அனைத்து வேலைகளையும் விடுதலை சிறுத்தையை நேசிக்கின்ற ஒவ்வொரு தொண்டன் மட்டுமல்ல, தமிழக மக்களே நேசிக்கிறேன். ஏங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டுமாங்க. இப்ப நாங்கள் எத்தனையோ ஆங்கர் உங்களுமே ஆள்லாம் வர்றாங்க, எங்களை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. வர்ற ஆங்கர் எல்லாருமே எழுச்சி தமிழுடைய ரசிகரா இருக்கிறாங்க. இதை நீங்க மறுக்கிறீங்களா இல்ல இது பண்றீங்களா? இல்ல இல்ல, இது ஒன்னே ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு ஷட்டில ஒரு சோறு பதம். இப்ப என்னை இன்டர்வியூ எடுக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சேனலும் என்ன எடுத்துட்டாங்க. வர்ற அனைத்து நெறியாளருமே எழுச்சி தமிழ்கிட்ட அவருடைய அன்பை சொல்ற. ஏங்க அவரு முதல்வர் வேட்பாளர் சொல்லக்கூட மாட்டாரு, அவருக்கு எல்லாமே இருக்கு இல்லைங்க, ஏங்க 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 கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இதுதான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப தமிழகத்தில் இருக்கின்ற ஜனநாயக சக்தி அவங்க தலித் இல்லைங்க. இன்டர்வியூ எடுக்கிற பெண்மகள்களோ இல்ல ஆண்மகன்களோ அவங்க தலித்துகள் அல்ல. அவர் தலித்து அல்லாத சமூகம் நிறைய பேர் வர்றாங்க. அவங்க பூரா படிச்சிருக்கிறாங்க, தமிழ்நாட்டை நேசிக்கிறாங்க, தமிழ்நாடு முன்னேற நினைக்கிறாங்க. அப்ப அது ஏற்ற ஒரே தலைவர் உங்க தலைவர் தாங்க. ஏங்க அவர் சொல்லவே மாட்டாரு? அவன் நான் நேரம் வண்டியில் ஏறுறாங்க அவங்க வாட்டுக்கு, உங்க தலைவர் ஏன் சொல்றது இல்லை அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கிறார். அதே தலைவர் அந்த மேடையே சொல்றாரு. அந்த மேடையே சொல்றாருங்க, நான் நாம ஏற மாட்டேன், மக்கள் என்னை சொல்லணும். அதற்கான காலம் கனிந்து கொண்டு இருக்கிறது. விஜய் அவர்களை பாஜகவுடைய பி டீம்னு சொல்றாரு. எதன் அடிப்படையில் அப்படி சொல்றாரு? ஏன் விமர்சனம் பண்றாரு? அன்பு தம்பி, எழுச்சி தமிழின் அன்பு இளவல் விஜய் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் பேரை சொல்லுகிறார், அடுத்தபடியாக பெரியாரை சொல்லுகிறார்,
அப்படி என்றால் இப்ப பெரியாரை பற்றி இழிவாக அங்க பேசுறாங்க. யாரு பேசுறா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொண்ட அந்த பிஜேபி மீட்டிங்ல பேசுறாங்க, RSS நடந்த மீட்டிங்ல பேசுறாங்க, முருகன் மாநாட்டுல பேசுறாங்க. அப்ப ஒரு நேரம் கொந்தளிச்சுக்க வேண்டாமா? ஏன் கொந்தளிக்கணும்? அவங்க பேசுறதுக்குலாம் சொல்றதா வேலையா இருக்கு, வேற வேலையே இல்லையா? வேற வேலை இல்லைன்னா சினிமா நடிக்க சொல்லுங்க. இல்ல நான் எனக்கு பெரிய வேற வேலை இல்லைன்னு தம்பி சொல்றாப்லங்க. இல்ல அப்ப நீங்க சினிமால படிங்க, போய் இவ திரிஷா அம்மா வீட்டுல போய் அங்க போய் இந்த மாதிரி கேட்டதுக்காக சொல்றேன். வேற வேலை இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க சொல்றீங்கன்னா விசி காசை நினைக்கிறது அப்படிலாம் இல்லைங்க. தந்தை பெரியாரை ஒருத்தர் இழிவுபடுத்துகிறார் என்றால், புரட்சி அம்பேத்கர் இழிவுபடுத்துகிறார் என்றால், குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அன்பு தம்பி விஜய்க்கு இருக்குது. அம்பேத்கரோட சிலையை வச்சாங்க, திமுக போய் போராட்டம் பண்ண சொல்லுங்க. நீங்க அங்க போய் பேசுங்க. இது நீங்க நீங்க விசிகா நினைக்கிறத விஜய் பண்ண நினைக்கிறது எப்படின்னா, அது நாங்க தம்பி அரசியல் எப்படி? நான் என்ன சொல்றேன், பெரியார் அவருடைய கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்டாரு, அவர் பெரியாரை புறக்கணிக்கல. கேள்வி கேளுங்க. நீங்களா சும்மா எங்களுக்கும் விஜய்க்கும் பம்ப எடுத்துருக்குன்னே பேட்டிக்கிறீங்க. அவங்க பி டீமான்னு கேட்கிறாங்க. இவர் ஒண்ணு பி டீம்னு சொல்லல. அவர் கேட்கும் பொழுது இவர் இப்படி குரல் கொடுக்காம இருக்கும் பொழுது சந்தேகம் அளிக்கிறது அப்படின்றாரு. அப்ப குரல் கொடுக்கணும். தம்பி அன்பு தம்பி, நீ விடுப்பா, குரலை கொடுப்பா, நாளைக்கு ஒரு ஆளுகளை கூப்பிட்டு அப்படிலாம் பேசணும், தப்புன்னு குரலை கொடுக்க சொல்லுங்க. பெரியாருக்கு ஒண்ணுன்னா விஜய் பேசணும்னு எதிர்பார்க்கறீங்களா? அவருடைய அரசியல் வழிகாட்டியாக யாரை சொல்லுகிறார்? அம்பேத்கர் சொல்றாரு, பெரியார சொல்றாரு. அப்ப அவர்களுக்கு ஒரு இழிவு நடத்தினால், அவர்களை அசிங்கப்படுத்தினால் அவர் களத்துல குரல் கொடுக்க வேண்டும் என்றால் தான் தலைவர். அப்படி நடிகர் இல்ல, அப்படி பண்ணலன்னா பிஜேபியா இருக்கலாம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லல. பிஜேபி தன்னுடைய கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய விஜய் எப்படி பிஜேபி டீமா இருப்பார் என்ற சந்தேகம் வரலாம். ஏன் அவர் வாயை துறக்கவில்லை? இவ்வளவு கேவலமாக அவர்கள் அந்த அரங்கில் பேசுகிறார்கள். அறிஞர் அண்ணாவை பற்றி பேசுகிறார்கள். திமுகவே அறிஞர் அண்ணா. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? இது திமுக, அங்க அண்ணா திமுக. அண்ணா இருப்பதால் அவ்வளவுதான். அங்க அண்ணா இருப்பதால் அண்ணா திமுக. அண்ணாவையே பேசும்பொழுது எடப்பாடி எங்கே தூங்குகிறார்? அடுத்த கேள்வி. அப்ப அவர் எங்கே உறங்கி கொண்டிருக்கிறார்? கேட்கிறோம்ல, கேட்காம நாங்க ஒண்ணும் இல்ல, கேட்காம இருக்கிறோமா? இப்ப நான் கேட்காம இருந்தேன்னா கேள்வி கேட்டா இருக்கலாம் கூட சொல்லத்தான் முடியும். அவர்கிட்ட போய் கேளுங்க, தலைவர்கிட்ட போய் கேளுங்க. தலைவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா ஏங்க வாயை திறக்கலாம் அப்படின்னா அப்ப அதுக்கு அவர் விளக்கம் கொடுப்பாரு. அதுக்காக சங்க தமிழ் கொடுக்க முடியாது. நல்லா கேட்டுங்க, ஒரு மேட்டர் கேளுங்க. மை டியர் ஃப்ரெண்ட், அதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது நீங்க வளர்ந்து வர்ற கட்சி, நான் என்ன கேட்கறேங்க, கொடியெல்லாம் ஏத்தப்படாதுன்னு அவங்க பிரச்சனை பண்றாங்க நீதிமன்றம். ரைட்டா? நீதிமன்றம் பிரச்சனை பண்ண முடியும். நீதிமன்றத்துல சொல்றாங்க. அப்ப ஆளுங்கட்சி கம்முன்னு கிடக்குது. அப்ப நீங்களாம் வளர்ந்து வர்ற கட்சி, நீங்களாம் ஏன் குரல் கொடுக்கல? சங்கத்தமிழ் மட்டும் தான் குரல் கொடுக்கணுமா? விடுதலை சிறுத்தை மட்டும் தான் குரல் கொடுக்கணுமா? நீங்களாம் குரல் கொடுக்கணும்ல ஜனநாயக ரீதியா. எதுக்கும் குரல் கொடுக்கல. நேர ஸ்ட்ரைட்டா முதல்வர் பதவி தான். ஏன்னா முதல்வர் பதவி அவ்வளவு இதாகி போச்சா? நான் கேட்குற கேள்வி தப்பா ரைட்டுன்னு போராடணும்ப்பா, களத்துக்கு வரணும்ப்பா. இன்னைக்கு ஒரு கொடி என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கொடி என்பது நீ நினைக்கிறது சும்மா கம்பம், சும்மா கிளாத்து, துணி நினைக்காதீங்க. அங்க இருக்கிற மக்களுக்கான அதிகாரம். அவன் திமுக காரன் வளர்ந்துட்டேன், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு டிவி இருக்கு, எல்லாம் இருக்குது. அதிமுக காரனுக்கு எல்லாம் இருக்குது. இன்னைக்கு வளர்ந்து வர்ற கட்சி யாரு? விஜய்க்காக நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறோங்க. ஏங்க கொடி ஏற்ற விட மாட்டேறீங்க? இன்னைக்கு வளர வர தம்பி அவரெல்லாம் கொடி ஏற்றிட்டு போறாரு, இங்கிட்டு சீமா கொடி ஏற்றிட்டு போறாரு, அங்கிட்டு வேற யார் இருக்காங்களோ யாரோ மாணவர்கள் அமைப்பு கூட சில கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்தில் குறவலை நசுக்கிற மாதிரி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கும் பொழுது அப்ப நீங்களே வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்கிறேன். அதே நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு சொல்லணும்ல, நீதிமன்ற ஒழுங்கா போய் பண்ணுனா நேரம் நாங்க ஆளுங்கட்சியை தானே கேட்கிறோம்ல. இதுக்கு நான் கேட்காம இருக்கிறேன், கூட்டம் இருக்கிறேன். இங்கே பாருங்க, தமிழ்நாட்டில் அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் எங்க வந்தாலும் தட்டி கேட்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை. அதனால அன்பு நேயத்திலே சொல்றான், தம்பி இப்படி வாயை புத்தி இருந்தா உன்னையும் பீட்டிம்னு சொல்லிடுவாங்க இந்த பத்திரிகையாளர் சொல்றான்ல. அதனால கொஞ்சம் நீ வாயை துறப்பான்றாரு, அரசியல் படுத்துறாரு. நீ எங்களுக்கு அவருக்கு வம்பெழுத்துறமே பேசி இருக்கிறீங்க. பி டீமான்ற சந்தேகம் வருதுன்னு சொல்லும் பொழுது அது வம்பெழுக்கிறது கிடையாது. கேட்டவன் யாரு? உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேள்வி வைக்கும் போது இப்ப நீங்க என்ன கேட்டீங்க, ஏங்க வாய் துறக்காம இருக்கிறாரு தளபதி ஸ்டாலின், அவர் பி டீமான்னு கேட்டீங்க. பி டீமா கூட இருக்கலாம், ஏன் வாயை துறக்கதான்னு சொல்றோம்ல நாங்க. அதுக்கு வாயை மூடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்ல. இங்க பாருங்க, பிஜேபி RSS எது நடந்தாலும் தட்டி கேட்கணும் தமிழ்நாட்டில் எல்லா பேரும். அது அதிமுகன்னு பார்க்க கூடாது, திமுகன்னு பார்க்க கூடாது, இந்த பக்கத்து விஜய்னு பார்க்க கூடாது, சீமான்னு பார்க்க கூடாது. நம்ம எல்லாரும் ஓரணியில் நின்று நாம் எதிர்க்க வேண்டும் என்பதுதான் எழுச்சி தமிழர் அவர்களின் கருத்து. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.